Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். கேசரி செய்ய போறோம். எப்படின்னா மாம்பழத்தை வச்சு கேசரி செய்ய போறோம் இன்னைக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா ரவை ஒரு டம்ளர், நெய், முந்திரி, திராட்சை, ஜீனி நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை வந்து ஒரு மாம்பழத்தை நான் நறுக்கி மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். முந்திரி சேர்த்துக்கலாம். திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சையை சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்த நெய்யிலே ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் விட்டு கிளறிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். எந்த கலருமே சேர்க்காம எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம நட்ஸை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்கத ஓகே, நம்மளோட சூப்பரான எம்மியான மேங்கோ கேசரி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மாம்பழ சீசன் தான், மாம்பழம் வாங்கி கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.